செக் செக். ஒட்டிட்டு இருக்கு ஆஃப் ஸ்டம்ப் ஒட்டினுக்குதா? ஆமா ஆமா எடுத்தடி நல்லா மூடு. Good morning to all. Umpires half an hour delay போயிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி புஷ் பண்ணீங்க umpires. Whoever from organizer, so SJ Surya voice சூப்பரா இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபர்ஸ்ட் பால் போட்டுருவாங்க கைஸ். ஸோ ரெடியா இருங்க. playing 11. Come over. Batman Sridhar. பால் ரன் எதுவும் எடுக்காம ஸ்டார்ட் ஆகுது. நல்ல bowling effort from Blue Star team. So சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த பால் பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி போயிருக்கு. சோ பவுண்டரி கொடுத்திருக்காரு அம்பையர். சோ 4 ரன் ஆட் ஆகும் ஸ்கோர் கார்டுல. சோ முதல் பவுண்டரி பூஞ்சேரி 11க்கு. கீப்பர் எக்கச்சக்க அட்வைஸ் கொடுக்குறாரு. என்னதான் இருந்தாலும் புல் ஷாட் மூலமா தூக்கி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு 6ஓட ரெண்டாவது பவுண்டரியை டீல் பண்ணியிருக்காங்க பேட்டிங் டீம் பூஞ்சேரி 11s. தோனி மாதிரியான கீப்பரா இருப்பாரு பார்த்தா விராட் கோலி மாதிரியான கீப்பரா இருக்காரு. வந்து திட்டிட்டு போறாரு. இது பால் ஆஃப் சைடுல தட்டி விட்டாருங்க. ரிவர்ஸ் சைடுல பால் ஸ்டாப் ஆயிரும். பிட்ச் ஆகி வந்துச்சுனா ஒரு முடிவுக்கு வருது. ஒரு ஓவர் முடிவுல 12 ரன் முடிஞ்சிருங்க. விக்கெட் எதுவும் இழக்கல.
இவ்வளவு நேரம் விஜயகுமார் ஆனதை பார்த்து மிக முருகன் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. அடிச்சாருங்க தூக்கி. பவுண்டரியா மாறுது. சோ அவங்களோட டீம் மெம்பர் வருத்தப்படுறத பாக்குறோம். பேட்டிங் டீமோட டீம் மெம்பர் 6 போறதுக்கு பதிலா பவுண்டரி போயிடுச்சுன்ற வருத்தத்தில் இருக்காரு. அடுத்த பால் மறுபடியும் சுத்தினாருங்க. டாட் பாலா மாறுது. இரண்டாவது பாலும் சம கேட்ச் பிடிச்சாரு. பயங்கரமா பிடிச்சிருக்காரு. விக்கெட்ன்றதை மட்டும் அம்பேர்ட்ட செக் பண்ணுவோம். அம்பேர் அம்பேருக்கே கன்ஃபியூஷன். தேர்ட் அம்பேர்ட்ட கேட்போம். ஸோ ரிவ்யூ கேட்கிறோம். திவாக் ஓகே, இந்த டோர்னமெண்ட்லேயே இப்போ இந்த கேட்ச் சக்ஸஸ் ஆகுதுன்னா இதுதான் பெஸ்ட் கேட்ச்னு நான் நினைக்கிறேன். ஸோ பவுண்டரி லைனில் பிடிச்சி மறுபடியும் பவுண்டரி லைன் வெளியே போயிட்டு வந்து ஒரு ஃபீல்டர் பிடிக்கிறாருன்னா நிச்சயமாக ஃபர்ஸ்ட் கேட்ச் இதுதான். பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். அவுட் கொடுத்துருக்காருங்க. சூப்பருங்க. முதல் விக்கெட் இழந்திருக்காங்க பூஞ்சேரி 11. ஸோ அந்த கேட்ச் மூலியமா ஒரு சூப்பரான ஒரு கேட்ச். டேரல் மிச்சலை போல் பாஞ்சு பிடிச்சாரு ஃபீல்டராங்க. ஸோ எனிவே ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காங்க. முதல் விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. ப்ளூ ஸ்டார் முருகனுக்கு பதில் விவேக் உள்ள போய்கிட்டு இருக்காரு. தீபக், சொல்லுங்கண்ணா. உங்க பார்ட்னர் வந்துட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப நேரமா நானும் அவரை தான் தேடிட்டு இருக்கேன். அவர் இங்கே கிரவுண்டே சுத்திட்டு இருக்காரு உங்களை தவிர. தீபக், உங்க கூட சேர்ந்து கமெண்ட்ரி பண்றதுக்காக ரோஹித் வந்திருக்காரு பாருங்க. நீங்க ரெண்டு பேருமே இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஸோ உங்களோட ஸ்பீச்சுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஹரி, ஆகாஷ் இவங்களாம் கலக்கிருக்காங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. நீங்களே சூப்பரா கமெண்ட்ரி பண்றீங்க. போர் அடிச்சுனா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கமெண்ட்ரி பண்ணலாம். நான் கிடையாது. ஸோ நீங்க பண்றதுன்னா லைவ் டெலிகாஸ்ட்ல அதிகப்படியா போகும். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். வெல்கம் ரோஹித். ஸோ மார்னிங்ண்ணா. ஸோ பயங்கரமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் டைம் கவர் பண்ணுறேன் இந்த மாதிரி பீச் டோர்னமெண்ட்டு. ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பீச் டோர்னமெண்ட்ஸ். பட் ஃபஸ்ட் டைம் லைவாக ஒன்று கவர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரோஹித் பேசினார்னா நம்மளை பேச விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கமெண்டேட்டர் தான் ரோஹித். ஸோ சரளமாக பேசக்கூடிய, கிரிக்கெட்டை பற்றி சரளமாக பேசக்கூடிய ஒரு திறமை வல்லமை கொண்டவர். ஸோ அவர் இந்த கமெண்ட்ரி பாக்ஸில் சேர்ந்தது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ இனிமேல் பாருங்க செம்ம ஃபன்னா போகுது. கண்டிப்பாக நான் ஹியூமர் கலந்த ஒரு கிரிக்கெட்டை பேசுறதுக்கு காத்துட்ருக்கேன்.
2 ஓவர் முடிஞ்சிருக்கு 20க்கு 1. மறுபடியும் தூக்கி அடித்தார். நல்ல ரன்னிங் வித் விக்கெட்ஸ். 2 பேட்ஸ்மேன் சூப்பரா ரன் பண்ணாங்க. 3 ரன்னுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. சோ 2 ரன் மட்டுமே கம்ப்ளீட் பண்றாங்க. ஒயிட் பால் கொடுத்திருக்காரு அம்பையர். ஸோ 5 ஓவரில் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீ கேட்கறது பரவாயில்ல. ஸோ என்கிட்ட கேட்க முடியாது. நீ தான் தூக்கி அடிச்சாருங்க. ஒரு புல் ஷாட்ல மறுபடியும் ஒரு சிக்ஸர். ஸோ மறுபடியும் அம்பையரோட சிக்னல் பார்க்குறோம். நீ கேட்குற ஓகே, நானும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கேன். ஸோ இப்போ தானே சொல்லி அமிச்சார் 2 பேரும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் அவர் அவ்வளோ டீசெண்டாக சொல்லி அமிச்சாரு. அப்பயும் நீ அதே கேள்வி மறுபடியும் என்கிட்ட கேட்குறேன். ஸோ நல்ல ஷாட் விஜய் குமார் கிட்ட இருந்து. ரொம்ப தேவையான ஒரு 6 நினைக்கிறேன் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே. இன்னொரு அடி செம்ம ஷாட். இது எங்க போய் வந்திருக்கு? இன்னொரு 6. ஸோ கன்சிக்யூட்டிவ் 6 இங்க விஜய் குமார் பேட்ல இருந்து. ஸோ நின்ன அடிப்ப ரிப்பீட் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அவரால் கிட்டத்தட்ட 42 அப்படி இல்லை ஒரு 80% ரன் அவரால் தான் வந்திருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ எல்லாம் மனக்கணக்கு தான், கணக்கு போட்டு பார்க்காதீங்க. இந்த வாட்டி மிஸ் பண்ணிருக்காரு. பட் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க. இந்த வெயிலையும் செம்மையா ஆடுறீங்கப்பா. ஸோ வெயிலில் நிற்க கூட முடியல. ஸோ இருந்தாலும் சூப்பராக விளையாடிட்டு இருக்கீங்க. நாட் ஒன்லி பிளேயிங் 11 2 பேட்ஸ்மேனும் சேர்த்து. ஒன்ஸ் அகைன் ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். இந்த வாட்டி அக்ராஸ் லைன் ஆடுறதுக்கான ஒரு முயற்சி. பட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கனெக்ட் பண்ண முடியல பாலை. ஆக்சுவலி ரோஹித் நீங்கள் ஒரு ஸ்டிச் பால் பிளேயர்ல? கிரிக்கெட் பால் பிளேயர். அதான் கிரிக்கெட், சாரி ஓகே. இதெல்லாம் வந்து கிரிக்கெட் பால் பிளேயர்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ ஸ்டிச் பால்னு சொன்னா கூட அவங்க வந்து ரொம்ப நம்மளை திருத்துவாங்க. ஸோ ஓவர் முடிஞ்சிருக்குல்ல, 36 ரன் 3 ஓவர் முடிவில். ஸோ ரோஹித் ஒரு ஸ்டிச், அதான் கிரிக்கெட் பாலா ஸ்டிச் பால் வாயில வருதுடா, கிரிக்கெட் பால் பிளேயர். ஸோ அவர் இந்த மாதிரியான கிரிக்கெட் பார்த்ததில்ல. நான் வெறும் டென்னிஸ் பால் பிளேயர், அதுலேயும் நான் பீச்சில் விளையாண்டு பார்த்ததில்ல. 2 பேருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கொடுத்த STS ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் சொல்லிட்டு, ஸோ யாராக இருந்தாலும் நன்றிப்பா. ஆமாம், கண்டிப்பாகவே STS ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டே சாத்தியமாக இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய டோர்னமெண்ட். ஸோ ரொம்ப நாட்கள் நடக்க போகிற டோர்னமெண்ட். இன்னைக்கு 9வது நாள். ஸோ அதுக்குள்ளே 9வது நாள். ஸோ அவங்களே யோசிச்சிருப்பாங்க இப்போ தான் ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, 9 நாள் வந்துருச்சுன்னு. சூப்பர் ஷாட். இந்த வாட்டி ஆன் சைடுல ஒரு சிக்ஸர். ரொம்ப தேவையான ஒரு சிக்ஸர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில். இன்ஃபேக்ட் ஃபுல் டாஸ் பால் எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா பிளேஸ் பண்ணாரு. மனோஜ் வந்தாரு, பால் போட்டாரு. அப்பயும் விஜய்குமார் நான் என்னோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாட் தூக்கி அடிச்சாரு. பேட்ஸ்மேன் ரெடியா இருக்காரு அடுத்த பால் தூக்கி அடிக்க. இந்த மாதிரி பேசினா பிரஷர் ஆயிருவாங்க. எஸ், அதுதான் நடந்திருக்கு. விக்கெட் விழுந்திருக்கு. பூஞ்சேரி 11ஸ்க்கு 2வது விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சாரி பூஞ்சேரி 11s. ஒரு நல்ல ஒரு நாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய்குமார் வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம். ரொம்ப நல்லா ஆடினார். பாத்தீங்கன்னா
ஒரு பக்கம் வந்து மேட்சையே மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரன் ரேட் ஏற்றி விட்டுருக்காரு. விஜயகுமார் எடுத்தது விக்கெட் எடுத்தது ப்ளூ ஸ்டார் 11 இல்ல, நான் தான் எடுத்து கொடுத்தேன், பெருமையா சொல்லிப்பேன். ரோஹித், இந்த மாதிரி நீ ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குது. கொஞ்சம் பாசிட்டிவா பேசலாம். நான் அது பாத்தீங்கன்னா அப்படியே ப்ளூ ஸ்டாருக்கு பாசிட்டிவா பேசிட்டு இருக்கேன் நானு. அதான் நானும் சொல்றேன். நீ பூஞ்சேரி 11க்கு பாசிட்டிவா பேசி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பூஞ்சேரி 11க்கு பாசிட்டிவா பேசுவேன். அடுங்க கைஸ். ஸோ சக்திவேல் உள்ள வந்திருக்காரு பாத்தீங்கன்னா. இங்க சரியான அடி. முதல் பாலே பாத்தீங்கன்னா வெளியெடுத்து அடிச்சிருக்காரு. வேங்கை வாழ்ந்த காட்டிலே வேங்கை வந்து குடியேறும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாட்டோட ஆரம்பிச்சிருக்காரு சக்திவேல். ஸோ 33 ரன் அடிச்சிருக்காருங்க விஜயகுமார். ஸோ இந்த 5 ஓவர் டோர்னமெண்ட்ல 33 ரன் அடிச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ சக்திவேலும் குறைச்சவர் இல்ல, தூக்கி அடிச்சிருக்காரு. சரி, நான் பேசல அவரை பத்தி. இன்னொரு வாட்டி பாத்தீங்கன்னா சரியான அடி. இந்த வாட்டி வெளியே போய் வந்திருக்கு, இன்னும் தூரமா போயிருக்கு. சோ டென்ட் கட்டிருக்காங்கன்னா டென்ட்டையும் தாண்டி போய் விழுந்திருக்கு. சக்திவேல் அடிச்ச ஷாட் சிக்ஸரோட 2 பால் 2வது பாலையும் கம்ப்ளீட் பண்றாரு சக்திவேல். விஜயகுமார் தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடினாரு. பட் சக்திவேல் அதுக்குமே டஃப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச்கான வாய்ப்பா? ரன் முடிச்சுட்டு சோ சக்திவேல் பெவிலியன் திரும்புறார். 54 ரன் வந்திருக்கு. இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்கு. 4வது ஓவரோட கடைசி பால். ஒரு ஸ்வீட் கேமியோ முடிஞ்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். 3 பால் ஆடினாரு. டப்பு டப்பு டப்புன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும் சக்திவேல். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு 5 ஓவர் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா அடிச்சுட்டு போறது அப்படின்றது வந்து ஒரு சின்ன நாக்கா இருந்தாலும் இம்பாக்ட் வந்து அதிபயங்கரமா இருக்கும் தோணுது. ஃபைனல் ரீஜன்ல தட்டி விட்டாரு. ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஓவர் முடியுது. 55 ரன். 4 ஓவர் முடியல. இன்னும் ஒரு ஓவர் வெளியே இருக்கு. 55 ரன் 3 விக்கெட் இழப்பு இருக்கு. ஸோ ஃபைனல் ஓவரை போட ப்ளூ ஸ்டார் டீம் ரெடியா? ஸோ பேட்டிங் டீம் 2 பேரும் ரெடியா இருக்காங்க. விவேக் மற்றும் ராஜேஷ். நல்ல பெயர் கொண்ட பவுலர் நித்யானந்தம். ஃபேன் ஆஃப் யூ ப்ரோ, ஃபேன் ஆஃப் யுவர் நேம். நான் எதிர்பார்த்ததை போல் முதல் பாலே விக்கெட்டாக மாறி இருக்கிறது. உன் பேருக்கே ப்ரோ விக்கெட் விழுந்துனே இருக்கும். சோ அப்படி ஒரு விக்கெட், முதல் விக்கெட் இழந்திருக்காங்க. அதாவது நித்யானந்தம் அவரோட டைம்ஸ் அப்னு சொல்ல சொன்னாங்க. ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம நித்யானந்தம் முதல் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு அவங்க டீம். விக்கெட் எடுத்தது யாரோட விக்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜேஷ் அவரோட விக்கெட். சோ இப்போ புது பேட்ஸ்மேன் உள்ள போயிட்டு இருக்காரு. புல்லட் பாபுவா? எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு உங்க டீம்ல இருந்து. புல்லட் பாபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பேர் மட்டும் பயங்கரம் இல்லை, பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி இங்க நித்யானந்த் சொல்லியிருக்காரு. நீ தான் பேசுறியா? இவ்வளவு நேரம் பேசாம இப்போ வந்து பேசுற? யாரா பேசுறதுன்னு யோசிச்சு. ஸோ அடுத்த பேட்டர் மணி உள்ள வந்திருக்காரு. காட்டன் போல்டுக்கான வாய்ப்பு மறுபடியும் நித்யானந்தம், புல்லட் பாபு, இன்னொரு பேர் என்ன, டைம்ஸ் அப். சோ இன்னும் சோ எதுவா இருந்தாலும் விக்கெட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ரெண்டாவது விக்கெட் எடுத்திருக்காரு தன்னோட டீமுக்கு. 2க்கு 2 எடுத்து பாத்தீங்கன்னா மேட்சே திருப்பிட்டு இருக்காருங்க. வந்த வேகத்துல மணி அவர்கள் தன்னோட விக்கெட்டை விட்டு வெளில போறாரு. அது மட்டும் இல்லாம புது பேட்ஸ்மேன் ஜெயக்குமார் உள்ள வந்துகிட்டு இருக்காரு. கேப்டன் கீப்பர் விக்கெட் கீப்பர் குணா நீங்க தானே? எஸ், கேப்டன் குணா தான் விக்கெட் கீப்பராகவும் நிக்கிறாரு. உங்களுக்கு தான் ப்ரோ ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ எல்லாருமே இங்க அப்படிதான் சொல்றாங்க, குணா அவர்களோட பேர் சொல்லுங்க அப்படிதான் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு கேப்டன் தான் எல்லா டீமுக்கும் தேவை. அடுத்த பால் நித்யானந்தம் கிட்ட இருந்து. இந்த வாட்டி கேட்ச்க்கான வாய்ப்பா ஹேட்ரிக்காங்க. இல்லை, பார்த்தல பாஞ்சு பிடிச்சாரு கீப்பர் குணா. ஒயிட் பாலை பாய்ந்து பிடித்தார், மண்ணு தட்டி விட்டுட்டு இருக்காரு. சோ நல்ல கீப்பிங் எஃபர்ட் அங்க. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா நல்லா கேதர் பண்ணியிருக்காரு ஒயிட் பாலை. ஸோ விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருக்கிறப்போ நிறைய அட்வான்டேஜ். அந்த ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு காமனாக கம்யூனிகேட் பண்ண முடியும், ஃபீல்ட் செட்லாம் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை குணா பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பேமெண்ட் கிரெடிட்டட் ரோஹித். நல்ல ஷாட் ஃப்ரம் தி பேட்ஸ்மேன், அங்க தூக்கி அடிச்சாரு. சிக்ஸரா மாறி இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ஓவருக்கு அப்புறம், ஒரு குவைட் ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸர், ரொம்ப தேவையான ஒரு பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க. இன்னும் 2 பால் மிச்சம் இருக்கு இந்த இன்னிங்ஸ்ல. சோ என்ன பண்ண போறாரு நித்யானந்தம், என்ன பண்ண போறாருன்றத பாப்போம். நல்ல பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா போட்டாரு. பவுன்சர் பால். ஷார்ட் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க ஸ்டிச் பால், அதாவது உங்க கிரிக்கெட் பால் விளையாடும் தான் ஷார்ட் பால் சொல்லணும். மறுபடியும் புல்லட் பாபு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காருங்க. சோ தன்னோட டீமுக்கு 3வது விக்கெட் எடுத்து கொடுத்து இந்த இன்னிங்ஸையும் சிறப்பா முடிச்சிருக்காரு. சோ ஒரு பேர் நித்யானந்தம். ஸோ 64 ரன்கள் அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் அணி. பூஞ்சேரி 11s 63 அடிச்சாங்க. சோ ஃபார் தி லாஸ் ஆஃப் சம் விக்கெட். சோ ப்ளூ ஸ்டார் கேப்டன் குணா 64 ரன் அடிக்கணும் கேப்டன் குணா. சோ அடிங்க, நீங்க தான் அடிக்கணும். கேப்டன் நாளை தூக்கி அடிக்கணும்னு நாங்க எதிர்பார்ப்போம், யாரா இருந்தாலும் சரி. குணா வரணும், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ரெடியா இருங்க. ஸோ சூன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடும். ஸோ நன்றி நன்றி நன்றி.
செக். பூஞ்சேரி 11 ரெடி ஆயிட்டாங்க. ப்ளூ ஸ்டார் தயாரா? கேப்டன் குணா பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தானே பாஸ் ஆடலனா செக். ப்ளூ ஸ்டார் தயாராயாச்சு. ஸோ பூஞ்சேரி 11 நிமிஷம் ரெடி ஆயாச்சு. முதல் பாலேஸ் 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அருமையான ஸ்டார்ட். 64 ரன்கள் அடிக்கணும் அப்படின்றப்போ இதை விட ஒரு பெரிய ஸ்டார்ட் எதிர்பார்க்க முடியாது ஒரு டீம் கிட்ட இருந்து. பாஞ்சு பிடிக்க ட்ரை பண்ணாரு, பட் மிஸ் பண்ணி இருக்காரு. சோ ஒரு சிங்கிளும் எடுத்திருக்காங்க. இப்போ மணி ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. மணி மற்றும் கரண் ரெண்டு பேரும். மனோஜ் ஸ்ட்ரைக்ல ஆட வந்திருக்காங்க. எழில் ராஜன், சூப்பரான தமிழ் பேர் ப்ரோ. எழில் ராஜன் போலிங் போட வந்திருக்காரு. மூணு பேர் கேட்சுக்கு வந்தா லீவ் இட்னு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவர்கள். சோ அதே போல மூணு பேரும் கூடி பேசி கேட்சை விட்டுருக்காங்க. ஓவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ரன் அடிக்கணும். நான் ப்ளூ ஸ்டாருக்கு சப்போர்ட்டா பேசுறேன், நீ வந்து பூஞ்சேரி 11க்கு சப்போர்ட்டா பேசணும். பேசவே மாட்ற. நிச்சயமாக பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ்க்கான தேடல் கண்டிப்பாவே இருக்கும். இவன் என்னங்க உங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க, நான் உங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். ஆக்சுவலி ரோஹித் பார்த்தனா, ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க இன்னிங்ஸ் ஆடும்போது ப்ளூ ஸ்டார் பூஞ்சேரி 11 ஆடும்போது சிக்ஸஸ்லேயே டீல் பண்ணாங்க, பவுண்டரிஸ்ல டீல் பண்ணாங்க. பட் அப்படி இல்லை, ப்ளூ ஸ்டார் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, நான் கண்டிப்பா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு 5 ஓவர் ஃபார்மேட்ல வந்து ஒரு டார்கெட் நமக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அப்போ வந்து இப்போ ஓவருக்கு 13 ரன் அடிக்கணும். ஸோ தேவையான அந்த ஒரு சிக்ஸர் வந்து முதல் பால் வந்துடுச்சு நமக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு 5 பால் 7 ரன் நோக்கி ஆடுறோம் அப்படின்னா பேட்ஸ்மேன் மேல
6 பூஞ்சேரி 11 முதல் விக்கெட் எடுத்திருக்காங்க. சோ இப்போ என் டீம் பூஞ்சேரி 11 ப்ளூ ஸ்டார் தன்னோட முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க. யாரோட விக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரணோட விக்கெட்டை. கரண் பிவிலியன் திரும்புறாரு. வி நீட் குணாங்க. கத்துங்க எல்லாரும் கத்துங்க. கேப்டன் குணா வரணும். வேற யாரையும் அனுப்புறாங்க. கேப்டன் குணா 7th தான் இருக்குவீங்கல்ல, எல்லாரையும் அவுட்டு. சோ அடுத்த பேட்டர் உள்ள வருது சந்தோஷ். இங்க இந்த மேட்சை திருப்புவாரா பொறுத்திருந்தா பார்க்கணும் ப்ளூ ஸ்டார் அன்னைக்கு. பட் மணி சூப்பரா கேட்ச் பிடிச்சாரு. கரண் தன்னோட விக்கெட் பெவிலியன் திரும்பவும் வச்சாரு. புஞ்சேரி 11 பாத்தீங்கன்னா ஒரு கேட்சை பிடிச்சி ஒரு முக்கியமான விக்கெட்டை வீழ்த்திருக்காங்க இந்த இடத்துல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. எங்களோட வாய்ஸ் அதிகமா கேட்காது, ஏன்னா டிஜே உள்ள வந்தாச்சு, மியூசிக் போடுறதுக்கு ரெடியும் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களோட வாய்ஸை ஓவர்டேக் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. நாங்களும் அதையும் தாண்டி பேச ரெடியா இருக்கோம். அடுத்த பால் பவுலர் கிட்ட இருந்து இந்த வாட்டி ஆஃப் சைட்ல ஆடி இருக்காரு. பட் ஒரு ரன் தான் கிடைக்கும். போன ஓவரோட ஸ்கோர் சொல்ல மறந்துடும். போன ஓவர் முடிவுல 10 ரன் இருந்தது. இப்ப 1.1ல 11 ரன் வந்திருக்கு. ஸோ 53 ரன்கள் அடிக்கணும் பாத்தீங்கன்னா. மறுபடியும் ரெண்டாவது ரன்கான வாய்ப்பா இல்ல இல்ல நீயே சொல்லக்கூடாது. ஸோ ஏன்னா ப்ளூ ஸ்டார் அதுக்கு திறமையான ஒரு தான். ஸோ சான்ஸ் கிடைச்சாலும் சூப்பரா ஓடுவாங்க. பட் எங்க பூஞ்சேரி 11 சூப்பரா விளையாடுவாங்க, அதை மறக்க கூடாது. நல்லா பவுலிங் பூஞ்சேரி 11 இருந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காங்க. ரெண்டாவது விக்கெட்டையும் விழுந்திருக்கு. ஸோ மிகவும் தேவையான விக்கெட் பூஞ்சேரி 11க்கு. பாத்தீங்கன்னா அந்த ஒரு 6 முதல் பால் போனதுக்கு அப்புறத்துல பாத்தீங்கன்னா நல்லாவே மேட்ச் அவங்க பக்கம் இழுத்துருக்காங்க. சூப்பரா போட்டிருக்காங்க. ஸோ தூக்கி அடிக்க விடாம கிரவுண்டட் ஷாட் ஆடுங்க. ஸோ கிரவுண்டட்னா பால் நின்றும், மறக்க கூடாது இது ஒரு பீச் கிரிக்கெட். ஸோ இதுல பால் நின்றும்ன்றது ஃபீல்டிங் டீமுக்கு தெரியும் நினைக்கிறேன், பூஞ்சேரி 11 ஃபீல்டிங் டீமுக்கு. ஸோ சூப்பரா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு விக்கெட்டும் பார்த்தோம். இந்த விக்கெட் எடுத்தது ராஜேஷ். தீபக் நான் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு அடுத்து ஆட இருக்கும் அணியினர் BSSR கிரிக்கெட் சிறுதாவூர் வர்சஸ் ஜேடி பாய்ஸ் கோலம். 2 டீம் கேப்டனும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டாஸ் போட இருக்கிறது. 2 டீம் கேப்டன் BSSR தையூர் வர்சஸ் ஜேடி பாய்ஸ் கோவலம். கேப்டன்ஸ் அனுப்புங்க கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே. நிறுத்தி நிதானமாக பேசிய ஆர்கனைசருக்கு மிகவும் நன்றி. நல்லா போடுறாங்க பாத்தீங்கன்னா. எந்த ஒரு லென்த் போடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. எந்த இடத்துல போட்டா கண்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல புரிஞ்சிட்டு இருக்காங்க இங்க பூஞ்சேரி 11. எஸ் எஸ் ரோஹித் செட். ஸோ சூப்பரா சொன்னாரு. அடுத்த பாலும் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இங்க. இங்க தூக்கி அடிச்சிருக்காரு. கீப்பரும் சூப்பரா பிடிச்சிருக்காரு. விக்கெட் விழுந்திருக்கு. விக்கெட் நம்பர் 3 டவுன், கோஸ் டவுன் தான் சொல்லணும். இந்த முறை விக்கெட் ஆனது சஞ்சய் தன்னோட விக்கெட்டை விட்டு பெவிலியன் திரும்புறாரு. அந்த விக்கெட்டோட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கு இந்த மேட்ச்ல கண்டிப்பா பூஞ்சேரி 11க்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டா வர சொல்லுங்க. கேப்டன் குணா வந்தா ஒரு ஷவுட் அவுட் கொடுங்க. ஓ எனக்கு பிடிச்ச பெயர்
இந்த முறை ஆன் சைடில் ஆடுறதுக்கான முயற்சி பட் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி பேட்ஸ்மேன்ல கனெக்ட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் ஒரு ஒயிட் பால், அம்பையர் ஒயிட் பால் கொடுத்திருக்காரு. இந்த முறை அதே வெளியே அடிச்சிருக்காருங்க. சரியான ஷாட். ஸோ ஒரு மிகவும் தேவையான ஒரு 6 பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நேரத்தில் வந்திருக்கு. அடிச்சது நித்யானந்தன். பாபு யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காருங்க நித்யானந்தன். புல் பாபு யாருன்னு தெரியுமா? தெரியும். மறுபடியும் அடித்தார், ஆனால் பால் மூவ் ஆகவில்லை. கீப்பர் கிட்ட போயிருக்கு. டாட் பாலா மாறுது. நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கீங்க. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட், இலவச அடி. எங்க வேணா அடி. அடிக்கிறாரான்றத பாப்போம். அந்த பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே அடிக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்குங்க. இன்னொரு ஒயிட் பால். சோ ஃப்ரீ ஹிட் தொடருவீங்க. ஆக்சுவலி பேட்ஸ்மேன் நான் நித்யானந்தம் வந்ததுல இருந்து பால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வைட் லைனுக்கு போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. வைட் லைனும் நோ பாலும் எக்ஸ்ட்ரா செக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கதை நான் பாக்குறேன். இங்க கண்டிப்பாவே அவங்க டீமை நோக்கி அதிர்ஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு தோணுது. பாரு பாரு, மறுபடியும் வைடு. போலர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தெரியல, அதை குறைச்சே ஆகணும். ஸோ அவங்க டீம் சார்பா நான் சொல்லிக்கிறேன், பூஞ்சேரி 11 சார்பா. ப்ரோ கரெக்டா போடலாம் ப்ரோ, சூப்பரா போடலாம் ப்ரோ. பூஞ்சேரி 11 பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்தாங்க. அந்த ஸ்டார்ட்க்கு பாத்தீங்கன்னா தேவையான ஒரு இன்ஃபேக்ட் இங்க இன்னொரு ஒயிட் பால். சோ லென்த் பாத்தீங்கன்னா மாத்துவாரா, மேபி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடுவாரா, பொறுத்திருந்தா பார்க்கணும். கரெக்ஷன் கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இங்க. அது மட்டும் மறக்கக்கூடாது, ஃப்ரீ ஹிட் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு சைடு. சோ ஃப்ரீ ஹிட் மறுபடியும் தொடருதுங்க. மறுபடியும் ஒரு வைடு. சோ இந்த ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓவர் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு ஃபார் ப்ளூ ஸ்டார். இங்க ஒரு விக்கெட் விழுதுன்னா பாத்தீங்கன்னா பூஞ்சேரிக்கு வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு அந்த வைடோட தாக்கம் தெரியாம இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். வெயிலோட தாக்கம் தான் அதிகமா இருக்கு. ஃப்ரீ ஹிட் பாலை தனக்கு பிடித்தது போல் அடித்த நித்யானந்தம் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. இங்க இன்னொரு ரன்கான வாய்ப்பு. சிங்கிள் இல்ல, 2 ரன்னா போட்டுக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டா ஆக்சிலரேட் பண்ணாரு. 2 ரன்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கணிச்சு சூப்பரா ஓடினாரு.
மறுபடியும் ஒரு ஒயிட் பால். பட் ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹிட் வந்து ஃப்ரீ ஹிட்டை தாண்டி இருக்காங்க. ஃப்ரீ ஹிட்டை தாண்டது முக்கியம் இல்லை, பால் ஓவர் முடிக்கணும். ஸோ ஏன்னா ஸ்கோர் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா பூஞ்சேரி 11 டீம் சப்போர்ட்டர்னா. ஓகே, நான் ப்ரெஷரைஸ் பண்ண விரும்பல பேட்ஸ்மேன் போலரை. ஸோ ஃபீல்டில் சில பல மாற்றங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து மேட்ச்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா பொறுத்திருந்தா பார்க்கணும் இங்க. அதாவது கிளியரா எப்படி போய் சொல்றதுன்றது நம்ம பவுலர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ வேற ஒரு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இங்க என்னன்னா இவர் ஃபீல்டிங் செட் பண்றாருன்னு பச்சையா போய் சொல்றாரு ரோஹித். இந்த வாட்டி லெக் சைடுல ஒரு ஒயிட். ஸோ பாத்தீங்கன்னா ஆஃப் சைடுல நிறைய ஒயிட் பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா லெக் சைடுல ஒரு ஒயிட் பால். இந்த வாட்டி ஸ்லோவா போடுறதுக்கான ஒரு முயற்சி. அண்ட் அதுல வெற்றிகரமாக எனக்கு தெரிஞ்சு இதோட ஓவர் முடியுதுன்னு நினைக்கிறேன். சோ 3 ஓவர் முடிவு பாத்தீங்கன்னா ஸ்கோர் 30. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 30 ரன் வந்திருக்கு. 2 ஓவருக்கு 34 அடிக்கணும். டிஜே சுற்றி நின்று ஒரே போடுங்க. தோனி டிஷர்ட் மட்டும் ஒருத்தர் போறாரு பாருங்க. என்ன தீபக் பிரகா என்ன வந்து சொல்லிட்டு போனாரு? அவர் ஒரு 300 நெக்ஸ்ட் பால் காலில் போட்டிருக்காங்க. அவர் ஒரு 300% ஆர்சிபி ஃபேனா, ஆனா எஸ்சிஎஸ்கே டிஷர்ட் போட்டுட்டு இருக்காரு. புலித்தோல் போத்தி ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒருத்தரா தெரிகிறாரு எனக்கு. உண்மைதான். இது சேப்பாக்க மேட்சுக்கு நாங்க போகும்போது நாங்க இந்த டிஷர்ட் போட சொல்லிருந்தோம். மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்குன்னு நேற்று 12:30 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்தது எனக்கு தான் தெரியும். எனக்கும் தான் புண்ணா இருக்குது. சோ இந்த வாட்டி ஈஸ்ட்ல கப்பு ஆர்சிபிக்குன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு பிரகா. பொறுத்திருந்து பார்க்கும். எழுதி இருந்தா நல்லா பந்தீங்க அவங்களுக்கே போகட்டும். மறக்க கூடாது, இன்னும் 2 மேட்ச் இருக்கு ஆர்சிபிக்கு. சோ அதை ஜெயிச்சே ஆகணும். சோ அதுக்கு நடுவில் இங்க ஒரு டாட் பால் பாக்குறோம். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரி பார்க்கணும். சூப்பர் கேட்ச். பூஞ்சேரி 11 சின்ன ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. சோ போனவோ ஒரு வைட்
பிடிச்சது யாரு? பூஞ்சேரி 11s. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பவுலிங் தரப்புலேருந்து பயங்கரமாக போட்டிருக்காங்க பூஞ்சேரி 11s. ஸோ தேவையான நேரத்தில் எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரன் அதிகமாக வருதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விக்கெட் எடுக்கிறாங்க. சூப்பரா சொன்னீங்க ரோஹித். ஸோ அதுக்கு நடுவில் தீபக் சார், நேத்து மேட்ச் பத்தி அப்படியே எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு? என்னையா சார் கேக்குறீங்க? ஸோ 12:30 மணி வரைக்கும் பார்த்தேன். நீங்க நான் மேட்ச் பார்த்தது தான் சார் மிஸ்டேக். நான் பார்த்தாலே தோத்துருவாங்க, அது எனக்கே தெரியும். இருந்தாலும் நேற்று உட்காந்து பார்த்தேன், நான் தான் மிஸ்டேக் ஆக்சுவலா. நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி, அதை ஏன் கேக்குற? அதானே? ஆமா சார். நேத்து நிம்மதியான தூக்கம் போ. தீபக் ஆர்சிபி ஃபேனா சார்? கண்டிப்பா. பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். நான் ஆக்சுவலா 6 மேட்ச் தோத்தாங்கல்ல, அப்பவே சொன்னேன் சங்குமார் அண்ணன் கிட்ட, நாங்க கண்டிப்பா பிளே ஆஃப் போவோம் பாருங்க அப்படின்ட்டு. அவர் சும்மா காமெடிக்கு சரிப்பா 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 அப்படின்ட்டு இருந்தாரு. நேத்து பிளே ஆஃப் போயிட்டு இன்னைக்கு காலையில வந்தோடனே அந்த கேள்விதான் கேட்டேன் அவர்கிட்ட. அதேதான் நானும் கேக்குறேன், கண்ணா லட்டு தின்ன ஆசையா? இல்ல சார், அவருக்கு கப்பு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. எழுதி இருக்குது இந்த வாட்டி பாப்பையும் இசால கப்பு அவங்க தான் சார். எஸ்ஆர்ஹெச் இருக்கு சார், யோசிச்சுட்டு பேசணும் சார். நீங்க ஏற்கனவே உள்ள போயிருக்காங்களே பிளே ஆஃப், இனிமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்க மாதிரி சொல்றீங்க. டிராவிஸ் ஹெட் இருக்காரு சார், மறந்துடக்கூடாது சார். அது மட்டும் இல்லாம கேகேஆர் இருக்காங்க சார், அதையும் மறந்துடக்கூடாது சார். இல்ல இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உள்ள போயிட்டோமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னமும் உள்ள போயிருக்க மாதிரி. ஏற்கனவே போயிருக்காங்க, கரெக்ட் வந்திருக்காங்க, வாங்க முடியல உங்களால. சோ இந்த வாட்டி வாங்குறது வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம். மறக்க கூடாது. வெறுப்புல 1000 பேசுவாங்கப்பா, அதெல்லாம் கண்டுக்க கூடாதுப்பா. நம்ம சார் 200 ஈஸியா அடிக்கிறாங்க, 240 அடிக்கிற டிஃபெண்ட் பவுலிங் டிஃபெண்ட் இருக்கா தெரியல. பவுலிங் இல்ல தீபக், நேத்து பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் ஒண்ணு கூட கை கொடுக்கல. ஆமா சார், திடீர்னு மேட்ச் ஃபார்முக்கு வராரு. நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு நோட் பண்ணி வச்சுங்க, பத்திரனா தவிர மேக்ஸிமம் யாரும் ரிட்டர்ன் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஆமா சார். நெக்ஸ்ட் தோனி இருப்பாரு, தோனி இருந்தாருன்னா தோனி இருப்பாரு. ருத்ராஜி பா அவர் அடுத்த வருஷம் கதை அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்ப்பா. இன்னும் இந்த ஐபிஎல் முடியல. அதுவும் கரெக்ட் தான் சார். கரெக்ட். பிளே ஆஃப் போயிட்டோம், போனவங்களுக்கு கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு அடுத்த வேலையை பாருங்கப்பா. போயிட்டு உங்களுக்கு நிறைய கங்கராச்சுலேஷன் சொல்லிருக்கேன். போயிட்டு புள்ள குட்டிய பொழைக்கிற வழியை பாருங்க. போயிட்டு பிளே ஆஃபே போல பேச்ச மட்டும் பாருங்க, பேச்சா பேசுறாங்க. பேச்சு தெரிஞ்சிடும், இன்னும் ஒரு 2 மேட்ச்ல தெரிஞ்சிடும் சார். இதெல்லாம் கொடுங்க சார், சும்மா இருந்த மேக்ஸ்வெல்லையும் ஃபார்முக்கு கொண்டு வந்து விட்டோம். அதுவும் கரெக்ட் தான். அடுத்து ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் வேற வருது, மன வருத்தமா இருக்கு சார். தீபக், இந்த சென்னை பணின்னு நான் எதுக்கு போட்டு வந்தேன் தெரியுமா? சொல்லுங்கண்ணா. பாக்குறப்பெல்லாம் உங்க கண்ணு உறுத்தம், டேய் இதை காட்டாதீங்கடா என் கண்ணுலன்ட்டு, அதுக்குதான் போட்டு வந்தேன். இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படியும் ஒரு பாவப்பட்ட சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுன்றது தான் நினைக்கிறேன். இல்ல இது கருப்பாடு, நீங்க சொன்ன மாதிரி இது கருப்பாடு. ஓகே, மேட்ச் பத்தி கொஞ்சம் பேசுவோம். அடுத்த பால் தூக்கி அடிச்சாருங்க, கிளியரா கேட்ச் எடுத்திருக்காங்க. பூஞ்சேரி 11 மறுபடியும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ரீதர் அந்த விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு.
ஒரு பாட்டு, அது எல்லா இந்தியன் லாங்குவேஜ் இருந்த ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். இந்திய மொழினாலே ஒரு சூப்பரான மொழி, அது இந்த மொழின்னு எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. DJ next match toss update பண்ணுங்க தீபக். Next match between BSSR Cricket சிறுத்தாவூர் அவங்களுக்கும் JD Boys கோலம் ரெண்டு பேருக்குமான மேட்ச். அந்த மேட்ச்ல டாஸ் BSSR Cricket டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்சோட அப்டேட், இப்போ ஒரு நோ பால் போட்டிருக்காங்க. ஃபைனல் ஓவர் போட்டுட்டு இருக்காங்க. 33 ரன் வந்திருக்கு கிட்டத்தட்ட. இன்னும் எடுத்து பால் மறுபடியும் ஒரு வைட், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஹிட் கண்டினியூஸும் ஆகும். ஸோ ஃப்ரீ ஹிட்ல ஒரு பெரிய அடி காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இன்னுமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது ப்ளூ ஸ்டார் அணியை பொறுத்த வரைக்கும். பட் 5 பால் இருக்குடா, 30 ரன் அடிக்கணும்டா. என்னடா பேசுற? சும்மா பேசுறாங்க இவன். மன்னிச்சிருங்க ப்ளூ ஸ்டார், மன வருத்தப்படுத்திடுவான் அந்த மாதிரியான ஒருத்தங்க. ஒயிட் பாலா? ஒயிட் பால் எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. மறுபடியும் ஒரு ஒயிட் பால். பட் என்னதான் சொல்ல பார்த்தீங்கன்னா புஞ்சேரி 11 பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண ஒரு ஃபீல்டிங்னால தான் அவங்க இந்த ஒரு பொசிஷன் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப நல்ல ஃபீல்டிங், கேட்சிங்குமே பார்த்தீங்கன்னா பிரில்லியண்டாக எடுத்திருக்காங்க. 2-3 கேட்சஸ் அவங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. இப்போ ஒரு ஷாட் பாக்குறோம், தூக்கி அடிச்சாரு பால், கமெண்ட்ரி பாக்ஸையும் தாண்டி போய் விழுந்திருக்கு, சிக்ஸர். இந்த பாடலை போடிய டிஜேக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த பால் ஒரு நோ பால். நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹிட். உயிர் இருக்கா இந்த மேட்ச்ல? என்ன நினைக்கிறீங்க? சாரிங்க, நான் சிஎஸ்கே ஃபேன், உயிர் இல்லை. மறுபடியும் ஒரு ஒயிட் பால், ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. 2 பால் 20 அடி, 19 அடினுமா? நல்லா பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்சும் பிடிச்சிருக்காங்க பூஞ்சேரி 11s. மிகவும் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற பூஞ்சேரி 11s அணியினருக்கு STS